வணக்கம். தலைப்புச் செய்திகள். வங்கி சேவை குறைபாடு குறித்த புகார் மனு மீதான விசாரணையில் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 1.50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டுமென புதுவை மாநில நுகர்வோர் தீர்வு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் கஜலட்சுமி. இவர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக பொதுத்துறை வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் வங்கியின் கடன் பிரிவு முகவர் ராஜேஷ் என்பவர் உதவியுடன் 2 கடன்களுக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அவருக்கான ரூபாய் 58,000 கடன் தொகை ராஜேஷின் நண்பரான சாரதியால் மோசடியாக பெறப்பட்டதாம். இதனால் கஜலட்சுமிக்கு கடன் தொகையோ அல்லது அதற்கான வீட்டு உபயோகப் பொருட்களோ கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் பொதுத்துறை வங்கியில் ரூபாய் 6,428 மாதாந்திர தவணையானது கஜலட்சுமி வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கஜலட்சுமி வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாத காரணத்தால் அவருக்கு ரூபாய் 67,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மாநில நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைமை உறுப்பினர் சுந்தர வடிவேலு, உறுப்பினர் உமா சங்கரி ஆகியோர் விசாரித்தனர். விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடன் தொகை இல்லை எனும் சான்றிதழை மனுதாரருக்கு வழங்கவும், மனுதாரருக்கு இழப்பீடாக ரூபாய் 1.50 லட்சத்தை 2 மாதங்களில் வழங்கவும், தவறினால் 9% வட்டியுடன் வழங்கும் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் பாதுகாப்பற்ற முறையில் இளைஞர்கள் பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் எடுக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் வேகமாகவும் விபரீதமாகவும் விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இந்த நிலையில் தவளக்குப்பத்திலிருந்து வடுகரை செல்லும் பிரதான சாலையான மேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே 4 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவு எண்களை மறைத்தும் விபரீத செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 2.98 லட்சத்தை நூதன முறையில் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மிஷின் வீதியை சேர்ந்தவர் வேணுகோபால். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி வங்கி செயலியை அனுப்பினார். இதில் வேணுகோபால் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்த சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1.27 லட்சத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதேபோல பாகூரை சேர்ந்த ராம்குமாரை மர்ம நபர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறினார். இதனை நம்பி அவர் செயலாக்க கட்டணமாக ரூபாய் 87,000 மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷினி ரூபாய் 19,000, முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பரணிதரன் ரூபாய் 45,000, முதலியார்பேட்டையை சேர்ந்த கீர்த்தி ரூபாய் 20,000 என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். அதன்படி 5 பேரிடம் மர்ம நபர்கள் மொத்தம் ரூபாய் 2.98 லட்சம் மோசடி செய்துள்ளனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த பாகூர் திருமலை வாசநகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் ராஜதுரை. இவர் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல பாகூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மின் இணைப்பு தொடர்பான வேலையில் தனது நண்பருடன் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் மின் வேலையில் ஈடுபட்டிருந்த ராஜதுரை மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் உடனடியாக பாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் ராஜதுரை உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ராஜதுரைக்கு மனைவி மற்றும் 4 வயது குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி எலக்ட்ரிஷியன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 16வது நாளாக வாரிசுதாரர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 16வது நாளாக நடந்த போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரை ஓரத்தில் பெரிய கடலாமை ஒன்று இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் தற்பொழுது காலநிலை மாற்றங்கள் பல வகையாக மாறுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் சற்று சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்றிரவு புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதி அருகே உள்ள கடற்கரை ஓரத்தில் மிகப்பெரிய கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கி இருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்த ஆமை குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் இறந்த ஆமை குறித்து விசாரணை நடத்தினர். திடீரென புதுச்சேரி கடற்கரையில் ஆமை இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் மீது புதுச்சேரி அரசுக்கு அக்கறை இல்லை என முன்னாள் MP ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என கடந்த 18ஆம் தேதி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். கடந்த 24ஆம் தேதி மீட்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். அந்த மீனவர்களின் உறவினர்களும் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் அமைச்சரின் வாக்குறுதி ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் விடுவிக்கவில்லை. அவர்களது சிறை காவல் மார்ச் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பிரச்சினை தீவிரம் கருதி முதல்வரோ அமைச்சரோ டெல்லிக்கு சென்று உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவரை ஜாமீனில் எடுத்து வந்து சிகிச்சை அளித்திருக்கலாம். அதையும் அரசு செய்யவில்லை. காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது முதல்வரோ அமைச்சரோ மீனவர்களை சந்திக்கவில்லை. முதல்வர் அமைச்சர்களுக்கு காரைக்கால் மீனவர்கள் மீது அக்கறை இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக அலுவலகம் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், MLAக்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். எம்என் குப்பத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின்
77வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. எம்என் குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடந்த விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் எல்.கே. கண்ணன் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி எம்எல்ஏ எம். சக்கரபாணி உட்பட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுதந்திர தினம், குடியரசு தினம், விடுதலை தின அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான செலவின ஊக்கத்தொகையை அரசு நீண்ட காலத்திற்கு பிறகு உயர்த்தியுள்ளது. சுதந்திர தினம், குடியரசு தினம், புதுச்சேரி விடுதலை தினம் ஆகியவை புதுச்சேரி அரசு சார்பில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இதற்கான அணிவகுப்பில் போலீசார், தீயணைப்பு வீரர், ஊர்காவல் படையினர் மட்டுமின்றி என்சிசி, என்எஸ்எஸ் மாணவர்கள் மிடுக்காக அணிவகுக்கின்றனர். இது தவிர பல்வேறு பள்ளி மாணவர்களின் கண்கவரும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் நடக்கின்றது. ஆனால் இவற்றில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை சொற்ப அளவில் கொடுக்கப்பட்டு வந்தது. முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதால் அணிவகுப்பில் பங்கேற்கும் பள்ளி குழுவினரின் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை விளையாட்டு இளைஞர் நலத்துறை மூலம் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நீண்ட காலமாக ஊக்கத்தொகை உயர்வு அளிக்காத சூழ்நிலையில் இனி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதனை மாற்றி உயர்த்தி அமைக்கவும் அரசு கட்டாய உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகையுடன் நோன்பு நேற்று துவங்கியது. திருக்குர்ஆன் அருளப்பட்ட புனித மாதமாக ரம்ஜான் மாதத்தை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் உணவருந்தி பகல் பொழுது முழுவதும் தண்ணீர், உணவு சாப்பிடாமல் மாலையில் இப்தார் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனை அடுத்து நேற்று பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையுடன் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்தனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பள்ளி வாசல்களில் இப்தார் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. சகடப்பட்டு கிராமத்தில் உட்புற சாலை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,40,000 செலவில் சகடப்பட்டு கிராமத்தில் உள்ள உட்புற சாலை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை வகித்தனர். கூட்டத்தில் எஸ். அபிஷேகம், ஏ. தினேஷ் பொன்னையா, ஆந்தோனி, துரைசெல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அதன்படி 3000த்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். கூட்டத்தில் புதுவை மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்தவர்களும் மார்க்கெட்டுக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயங்கும் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருபுவனை சட்டமன்ற தொகுதி விநாயகம்பட்டு கிராமத்தில் 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடந்த 25 ஆண்டு காலமாக தங்கள் பகுதியில் கருமாதி கொட்டகை இல்லை என தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள்
தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 5,70,000 மதிப்பீட்டில் விநாயகம்பட்டு கிராமத்தில் அய்யனார் கோவில் பகுதியில் கருமாதி கொட்டகை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் விநாயகம்பட்டு கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ரு தோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். இதில் தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் அருகில் உள்ள சங்கரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கவராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதை போன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கொடிமரத்தை அலங்கரித்து ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியர்கள் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சாலையோரம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழற்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாலையோரம் தெருவோர வியாபாரிகள் தள்ளுவண்டி, டாடா ஏஸ் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி வியாபாரம் செய்கின்றனர். இந்த தெருவோர வியாபாரிகளை நகராட்சிகள் ஒழுங்குபடுத்தியுள்ளன. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வியாபாரம் செய்துவிட்டு அவர்கள் வாகனங்களை தினமும் எடுத்து சென்றுவிட வேண்டும். ஆனால் வாகனங்களை எடுக்காமல் அப்படி அனைத்து சாலைகளிலும் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் சாலைகள் குறுகி போய் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது. இதற்கிடையில் சாலையோரம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாடா ஏஸ் வாகனங்களை அகற்றும் வகையில் அதற்கு அடிக்காசு வசூலிப்பதை உழற்கரை நகராட்சி நிறுத்தியுள்ளது. வாகனங்களை அகற்றுவது குறித்து கலெக்டருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களை கணக்கெடுத்து போக்குவரத்து துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உழற்கரை நகராட்சி வருவாய் இழப்பு என்றாலும் சாலை பாதுகாப்பு முக்கியம். இதன் காரணமாக இந்த முடிவினை எடுத்துள்ளோம். இனி சாலையில் டாடா ஏஸ் வாகனங்களை நிறுத்தி உழற்கரை நகராட்சி பகுதியில் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது. இந்த வாகனங்களை அகற்றுவது குறித்து சாலை பாதுகாப்பு கமிட்டி முடிவு செய்யும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் SBI வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக கூறி வங்கி மேலாளரை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இயங்கி வருகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 2,000 முதல் 7,000 வரை அவர்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இன்று வங்கி மேலாளரை சந்தித்து வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் தலைமை அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பி உள்ளதாகவும் விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு வங்கியிலிருந்து வாடிக்கையாளர்கள் பணம் அவர்களுக்கு தெரியாமலே எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.